தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இது நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பது குறித்து நாம் பார்க்க வேண்டியதாகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். இந்த சந்திப்புடைய முழுமையான பின்னணி என்ன, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய நிறுவனத்துடைய தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் இருந்த ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை நேரில் சந்தித்து அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தின் அடிப்படையில அவர் தேர்தல் வியூகங்களை வகுக்க இருப்பதாக நாம் ஏற்கனவே டிசம்பர் மாதத்துல தகவல்களை வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில தான் தற்போது தேர்தல் வியூகங்கள் வகுப்பது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆலோசகராக செயல்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழலில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இல்லத்துல ஆதவ் அர்ஜுனா, பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சற்று முன்னர் ஆலோசித்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சுமார் அரை மணி நேர ஆலோசனைக்கு பிறகாக தற்போது பொதுச் செயலாளர் ஆனந்த் பட்டினப்பாக்கம் விஜய் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் என்பது நிறைவு செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் குறித்தும் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு காலமே இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் இங்கே ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த அரசியல் ஆலோசகராக ஆதவ் அர்ஜுனா செயல்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு முன்னோட்டமாகத்தான் தற்போது ஆதவ் அர்ஜுனா இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இல்லத்தில் விஜயை நேரில் சந்தித்து ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்திலும் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பு வரும் 2ஆம் தேதி வெளியிடப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக இந்த சந்திப்பை பொறுத்தமட்டில் தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் நியமனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2வது கட்ட நிர்வாகிகள் நியமனம் என்பது சற்று முன்னர் தான் பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல நடைபெற்று முடிந்த ஒரு தருவாயில் விஜய் நேரடியாக புறப்பட்டு இங்கே பத்மபாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு வருகை தந்தார். ஏற்கனவே இந்த இல்லத்தில் ஆதவ் அர்ஜுனா விஜயுடைய வருகைக்காக காத்திருந்ததாகவும் தொடர்ந்து விஜய் வருகை தந்த பிறகாக சுமார் அரை மணி நேரம் இந்த தீவிர ஆலோசனையில ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் ஆதவ் அர்ஜுனா தனது நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் வியூகங்களை வகுக்க நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.